ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எமி மெட்ராஸ் குக்கிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் ஒரு vlog எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய பையனுக்கு பர்த்டே, அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு கேக் கட்டிங், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா என்னோட வந்து மாமி பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்வின்ஸு, ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம். இன்றைக்கி வந்து vlog வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் செஞ்சுருந்தாங்க. என் பசங்களுக்கு வந்து பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் மிளகு, சீரகம், இஞ்சி, பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிச்சிட்டு சிறுபருப்பு அரிசி வேக வச்சுருந்தேன். அதில் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட பொங்கல் ரெடி. இது கூட நீங்கள் கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். அதுதான் இப்போ சாப்பிட்றாரு. Litesh is celebrating his birthday today, so I want you people all mute your call and you're going to sing. Okay, Litesh, unmute. இன்னைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்ல அவங்க மேம் வந்துட்டு பர்த்டே விஷஸ் பண்றாங்க. இன்னைக்கு எக்ஸாம் வர லிட்டேஷ்க்கு. Litesh. Okay. Children, shall we start? Okay. Please don't unmute. Thank you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Litesh. அங்க பாரு. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Litesh. Happy birthday to you. Thank you, ma'am. Wish you many more happiness for today. May God bless you. Thank you, ma'am. Yes, children, you can wish your friend Litesh now. Happy birthday. Happy birthday. Thank you all. Thank you all. அங்க பார்த்து சொல்லு. Thank you all. Thank you all. Happy birthday, Litesh. Happy birthday, Litesh. சொல்லு. Thank you all. சொல்லு. Thank you all. Fine. Where is Litesh? Your friends are wishing. What you should tell to them? Thank you all. சொல்லு. Thank you all. Thank you so much. Thank you so much. Okay, fine. Okay, dear. Mute your call. Listen it properly. Okay, children. Today you're going to write your பிறந்த நாளைக்கு ஃபஸ்ட்டு வந்து கோவிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பெருமாள் கோவில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். அவருக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே வெக்கம் அவருக்கு. குடு 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 குடுன்னு ஓடுறான். சாமி கும்பிட்டு இன்றைக்கி வந்து லித்தேஷ்க்கு வந்து பிடிச்ச சாப்பாடாக செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அவனுக்கு மஷ்ரூம் பிரியாணினா பிடிக்கும். அதனால் கேட்டிருந்தேன். அவன் பார்த்தா எனக்கு கீரை தான் வேணும், கீரை சாதம் செய்யுமான்னு சொன்னான். சரி, வீட்லேயே ஒரு கட்டு கீரை இருந்தது, சிறுகீரை வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா ஒரு மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட்டு மாதிரி பண்ணிடலாம். கீரை கடைஞ்சாலும் வந்து ரொம்ப நிறைய சாப்பிட மாட்டானுங்க, வேஸ்ட் பண்ணிடுறானுங்க. அதனால் வந்துட்டு கூட்டு மாதிரி சிறுபருப்பு போட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கைப்பிடி சிறுபருப்பு, அப்புறம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ண சிறுகீரை, அது மட்டும் இல்லாமல் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து தனியாக நான் வதக்கிட்டு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. இப்போ இந்த குக்கரில் வந்துட்டு தண்ணி, சிறுபருப்பு, கீரை, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, இது மட்டும் போட்டு தான் நான் வேக வைக்க போகிறேன். 2 விசில் தான் வைக்க போகிறேன். இந்த 2 விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம், தக்காளியை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தட்டி வச்சுருக்க பூண்டு நல்லா சிவந்த உடனே வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து வேக வச்சுருக்க கீரையை வந்து இதை அப்படியே போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு 2 கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். கூட்டு வந்து நல்லா சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிடும். புரட்டாசி மாதன்றதுனால நான்வெஜ் எதுவும் செய்யலை. அதனால் வந்து இந்த மாதிரி அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் நான் அன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் வந்து கீரைக்கு வந்து அவனுக்கு உருளைக்கிழங்குனா பிடிக்கும். அதனால் வந்து இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, தட்டி வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. கீரைக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சவுக்க வறுத்து எடுத்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். சமையல் ரெடி ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் பசிக்குன்றதுனால வந்துட்டு சாத்துக்குடி ஜூஸ் கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். இப்போ வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பரிமாறுற வேலை தான். சாப்பாடு, கீரை கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், ரசம் வச்சேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்வீட், அவனுக்கு கேசரின்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து கேசரி செஞ்சுருக்கேன். நான் லஞ்ச்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து ஹாலில் வந்து பலூன் எல்லாம் கட்டி வச்சுட்டாரு. சரிங்க, காட்டிட்டேங்க. இங்க சுவையான சாப்பாடு, எல்லாரும் கோயிந்தா கோயிந்தா சாப்பிடு. பாருங்க, நான் ஃப்ரெஷ் எல்லாம் எங்க அம்மா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. என்னோட புது தட்டை கண்டுபிடிக்கிறாங்க. கேசரி, பொட்டேட்டோ, கீரை சாப்பாடு. லஞ்ச் எல்லாம் முடிஞ்ச உடனே ஈவினிங் வந்து கேக் கட்டிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டோம். அஷன் இங்கே பாரு, லிட்டேஷ் இங்கே பாரு. கேக் கட்டிங்லாம் முடிஞ்சவொடனே நாங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். நான் சொல்லியிருந்தேன் ட்வின்ஸ் பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டோம். இவங்களோட வந்து ஆல்ரெடி நான் பூ முடிக்கிறத வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இவ பூ முடிஞ்சு குழந்தெல்லாம் பிறந்து ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பார்ட்டி ஹாலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம் வந்துட்டு ஹோட்டலில் வந்து கீழேயே வந்து பார்ட்டி ஹால் கீழேயே வந்து ஹோட்டலு அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக பஃபெட் தான். நார்மலாக வந்து லைனாக டேபிள் போட்டு சாப்பாடு போடுவாங்களே அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தர் ஆப்போசிட் உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா ஜாலியாக இருந்தது.
பேர் சொல்லு. இவன் அப்பப்போ நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்பப்போ நான் ஹாய் சொல்கிறேன் கிண்டல் பண்ணுறான். என்னை பார்த்தாலே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான். இவங்க ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. 4 பேருமே வந்துட்டு ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. திரும்ப அப்படியே திரும்ப ஹேர் ஸ்டைல் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் சித்தி அவங்க பொண்ணு அப்புறம் அவளோட பொண்ணு இவங்க 3 பேருமே வந்து ஒரே காம்பினேஷன் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள் பிளாக் வித் ஆரஞ்சு. பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவங்க பாருங்கள் அதே மாதிரி சாரீ கட்டியிருக்காங்க பிளாக் வித் ஆரஞ்சு. அப்புறம் இவங்களோட பொண்ணு வந்துட்டு சுடிதார் போட்டிருந்தா அதே சேம் கலரில். குஷி ஆயிடுச்சு. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் அவங்க சாரீ பிளாக் வித் ஆரஞ்சு, அதே மாதிரி சுடி, அதே மாதிரி பாப்பாக்கும் ட்ரெஸ்ஸு. நானும் என்னோடய சிஸ்டரும் கூட ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா அதில் ஆல்னு கேட்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.